ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐஎம்ஓ ஹாய். ஏகேஎன் எம்ஜி. உங்களுக்கு ஒரு வெல்கம். ரொம்ப நாளாச்சு உங்களை எல்லாம் ஒரு சினிமா ரிவ்யூஸ்ல பார்த்தேன். ஸோ வருஷம் ஆமா. ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே எல்லாருமே இந்த வருஷம் பயங்கரமான படம், இந்த வருஷம் இந்த படமெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போட்டாங்க. நம்ம இன்னும் அதை பண்ணவே இல்லை. ஸோ அதே கண்டென்ட் தான் நம்மளதும். ஸோ 2025ல நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற படம் அப்படி என்ன என்ன படம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பாக்குறேன். ஏன்னா 2024 வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு வறட்சியான காலம் தான் சொல்லும். ஒரு நல்ல நல்ல படம் வந்துச்சு, ஒரு தங்கலான் வந்துச்சு, வாழை வந்துச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் விடுதலை 2 வந்துச்சு. இந்த மாதிரி பெரிய பெரிய படம் வந்தா கூட ஒரு மாஸ் கமர்ஷியல் படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் இல்லை போன வருஷம். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எதுவும் இல்லை. ஆனா இந்த வருஷம் டாப் ஹீரோஸ் எல்லாருமே ஒரு பயங்கரமான படம் இருக்கு. எக்ஸாம்பிள் கூலி இருக்கு, ஜிவியூ இருக்கு, விடாமுயற்சி இருக்கு, ரெட்ரோ இருக்கு, தக்லைப் இருக்கு, T69 இருக்கு, தளபதி 69. ஸோ இந்த வருஷம் வந்து நம்ம எல்லா ஹீரோட படத்தையும் பார்க்க போறோம். எல்லாருமே ஒரு 2 மாசத்துக்கு ஒரு டைம் ஒரு ஸ்லாட்ல இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் வந்து நமக்கு ஒரு பயங்கரமான சினிமாட்டிக் வருஷம் தான் நம்ம சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, நான் ஒரு 2-3 படம், எனக்கு ஒரு 3 படம் ரொம்ப நான் ஆன்டிசிபேட்டடா பாக்குற படம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜிபியு பார்ப்பேன். ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு தலைய அந்த மாதிரி ஒரு கெட்டப்ல பாக்குறதே பெரிய விஷயமா இருக்கு. ஒரு மங்காத்தா என்ன இருந்தாலுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு எப்படி அந்த போஸ்டர் பார்க்கும்போதே ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கு. ஆஹா, தலை ஒல்லி ஆயிட்டாரு, கலர் எல்லாம் தலைக்கெல்லாம் கலர் பண்ணிட்டாரு. சோ ஆதிக் ரவி வேற நம்ம அதுக்கு முன்னாடி வந்த மார்க்கண்டின் வந்து செமைட்டு. சோ அந்த அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு விடாமுயற்சியோட ஜிபியு வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன். நீங்க யாராவது ஜிபியு பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? ஏன்னா எனக்கு அது ரொம்ப அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்குது. அதுதான் இல்ல, ஒரு ஃபேன் பாயே எடுத்து ஃபேன் பாய் பண்ணக்கூடிய தரமான சம்பவம் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஒரு கார்த்திக் சுப்பராஜ் பேட்டன்னு சொல்லி ரஜினி செஞ்சு விட்டாரு. அதே மாதிரி லோகேஷ் கனாவி விக்ரம் செஞ்சு விட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அதோட ஒரு பயங்கர ஃபேன் பாய் நினைக்கிறேன் இவரு. அதுக்கு ஏன்னா இப்ப லாஸ்டா அந்த ரேஸ்ல கூட பாத்தீங்கன்னா அவர் உள்ள வந்திருந்தாரு. ஈவன் வந்து பிரஸ் மீட்டு கிரௌட் எல்லாம் புல் பண்ண கூட ஆதிக்கு வந்து ஒரு பவுன்சர் மாதிரி இருந்தாரு. எல்லாரும் விலையை விட்டுட்டு அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பாயா இருக்கும்போது படம் வந்து அவரு நம்ம இது வரைக்கும் பார்க்காத லுக் எல்லாம் பார்த்துட்டோம். ஒரு எளிமை லுக்ல பார்த்தோம் அஜித்தை. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு படம் வந்து கலர்ஃபுல்லா இருக்கும் போது, புதுசா இருக்கும் போது, லாஸ்ட் ஒரு 5-6 வருஷம் நம்ம அஜித்தை பார்க்காத லெவல்ல இந்த படம் ஒரு படி மேல இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டா அந்த ரேஸ்னால அவரோட மார்க்கெட் கூட எனக்கு தெரிஞ்சு பயங்கர ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு பவர் ஸ்டார் தெலுங்கு எப்படி பவன் கல்யாணமோ அவரு ஸ்டேட் தாண்டி பெருசா ரீச் இருக்காது அவருக்கு. அஜித்துக்கும் மேபி அப்படிதான் இருந்துச்சு. தமிழ்நாட்டுல எவ்வளவு கொண்டாடுமோ அந்த ஸ்டேட்ல கொஞ்சம் லைட்டா தான் இருந்துச்சு. பட் இந்த ரேஸுக்கு அப்புறம் அவரோட மார்க்கெட் வேற மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது 100% தமிழ் சினிமா ஒரு கன்சிடர்னு சொல்லலாம் ஜிபி. ஏன்னா அது அந்த ஜிவி மியூசிக் வேற லெவல் காம்போ. ஜிவி மியூசிக் மார்க் ஆண்டனி காம்போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் எதுவும் சொல்ல வந்தாரு. இல்ல ஏன்னா நம்ம மங்காத்தாள் வந்து ஒரு எதுவுமே இருக்காது, நார்மலா இருப்பாரு. ஆனா ஒரு வில்லன் கேரக்டர் எடுத்து நடிச்சிருந்திருப்பாரு. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாவே ஒரு டேட்டோ போட்டுன்னு ஒரு சால்ட் அண்ட் பேப்பர் லுக்ல அது பார்க்கும் போதே எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் ஓவரா தான் இருக்குது எனக்கு. ஸோ மொத்தமா அந்த நல்லவன்ற அப்படின்ற டென்செட்டர் உடைச்ச மாதிரி இருக்கு. நான் நல்லவன் இல்லடா அந்த டென்செட். ஏன்னா நிறைய நல்லவனா பார்த்து ஒரு எல்லா படத்துலயுமே ஒரு நல்லவனா இருப்பாரு, ஏதாவது ஒரு சொல்லி இருப்பாரு. அதெல்லாம் பார்த்து ஏதாவது வித்தியாசமா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் வந்து கூலிய ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா நம்ம வந்து 1000 crores புலம்பிட்டே இருக்கிறோம். நிறைய பேர் நம்மள திட்டுறாங்க, ஏன் 1000 crores எடுத்தாதான் படமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் எல்லா இண்டஸ்ட்ரியும் 1000 crores பார்த்துட்டாங்க, நம்ம இன்னும் பார்க்கலன்ற ஒரு ஆதங்கம் தான். அதை வந்து ஐ திங்க் கூலி பில் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா ஒரு லோகேஷ் மாதிரி ஒரு டைரக்டர் கிட்ட, ரஜினி மாதிரி ஒரு ஆக்டர் கிடைக்கும் போது அதோட ஸ்கேலே வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பொட்டன்ஷியலா அது வந்து ரீச்சே வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்துல பார்க்கும்போது கூலி வந்து எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டடா நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் நம்மளோட அந்த 1000 crores அப்படின்ற ஒரு தாகத்தை தணிக்குமோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஃபீல். ஸோ கூலி நீங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? கூலி வந்து நீங்க மோஸ்ட் எக்ஸ்பெக்டடா பண்றீங்களா, இல்ல கூலி வந்து அது ஒரு படம் அவ்வளவுதான் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? இல்ல தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா எப்படி எதிர்பார்க்கறதுன்னா இப்ப நம்ம 1000 crore ரிப்பீட் தான் கடந்த ஒரு 1 year நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 1000 crore எங்க போனாங்க. அந்த 1000 crore ரீச் ஆகிறதுக்குன்னா எல்லா பாசிபிலிட்டி இருக்கிற ஒரே படம் எனக்கு தெரிஞ்சு கூலி. என்ன எடுத்துன்னா வச்சுக்கோ, ஒரு ப்ரொமோஷன் வந்து ஒரு பவர் கிரௌட் பில்டிங், சூப்பர் ஸ்டார்னா ஒரு கிரௌட் பில்டிங் தான் இருக்கும் எப்பவும் இங்க எல்லா ஸ்டேட்லயும் சரி. ஸோ அந்த ப்ரொமோஷன் லெவல்ல அது ஒரு லெஸ்ஸா இருக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியில இருந்தும் ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு ஆமீர் கான் வந்து கேமியோ நடிக்கிறதா சொல்லியிருந்தாங்க ஒரு இந்தி சைடு பார்த்தா. அதே உபேந்திரா, அவர் ஒரு கன்னடாவில் ஒரு பயங்கரமான ஆக்டர், அவர் உள்ள வர போறாரு. இங்க தெலுங்கு பார்த்தா நாகார்ஜுனா இருக்க போறாரு. இப்ப ரீசெண்டா தான் மஞ்சுமா பாய்ஸ்ல பயங்கர சக்சஸ்.
ஸோ அவர் சுமித் இருக்க போறாரு. ஸோ படமா பார்த்து கேஸ்டிங் வைஸும் சரி, அணி மியூசிக்கு, ஸோ எல்லா பாசிபிலிட்டி இருக்கு. ப்ரொமோஷன் கூட அந்த மாதிரி தான். 10,000 கூட கன்ஃபார்ம் நினைக்கிறேன் அந்த மூவி. பார்க்கலாம் வெயிட் பண்ணி. அந்த மாதிரி ஒரு அதான் நம்மளுடைய இல்ல தாகத்தை நான் தணிக்கிற மூவி அதெல்லாம் சொல்றாங்க. நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன். என்னன்னா ஒரு ஆக்சுவலா ஒரு கமல் ஃபேனு ரஜினி சார் படம் எடுத்தா எப்படி எடுக்கும்னு சொல்லி அவர் நிறைய வாட்டி சொல்லிட்டாரு. இது விஷயம் ஓகே. ஸோ அது அந்த ஆங்கிள் பாக்குறதுக்கும் பயங்கரமா தீவிரமா வெயிட் பண்றேன் இந்த படம். ஃபேன் பாய் ஆப்போசிட் ஃபேன் பாய் நடிக்கிறாரு. Yes. ஓகே பாத்தா. அதுக்கடுத்து இல்ல அது பாத்தீங்கன்னா சொல்லுங்க எதை சொல்லுங்க. இல்ல நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, அது உள்ள அவரு லோகேஷ் கனகராஜ்னாலே விண்டேஜ் சாங் கம்பல்சரி ஒண்ணு வச்சிருப்பாரு. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, நம்ம ரஜினியவே விண்டேஜ் சீன்ல எதனா ஒரு 5 நிமிஷம் கொடுத்தா கூட மரணமா இல்ல கொடுப்பாருன்ட்டு இல்ல ஒரு இருக்கும்னு நினைக்கிறேன், நிறைய இருக்கும்னு இதுலயே நினைக்கிறேன். ஏன்னா கொடுத்துட்டாரு, ஒரு டீசர் கட்லயே கொடுத்தாருல்ல ஒரு பழைய அந்த இல்ல சாங், பழைய அதான் சாங்கே அதான் எனக்கு முழுசா வேணும். எனக்கு முழுசா கொஞ்சம் வேணும். முழுசா அந்த முழுசா இதுல அந்த வேணும். கூலி டைட்டில் டீசர்ல இருக்கட்டும், அந்த டைலாக்கா இருக்கட்டும், ம். சாங்கல வந்து சிக்கு அந்த சாங்கல வந்து ஏன்னா பண்ணது ஏன்னா எல்லாமே நம்ம வந்து அது எனக்கு தெரிஞ்சு லாஸ்டா ஒரு 20 வருஷமா தான் ரஜினி அந்த அவருடைய இது இப்படிதான் அப்படின்ற மாதிரி தெரியும். பட் அவருடைய விண்டேஜ் ஸ்டைலு, அந்த லுக்கு, ஒரு 4 பேர் அடிச்சாருன்னா, அந்த அவர் அடிச்சாருன்னா ஒத்துக்கிற ஒரே ஆளு ரஜினி மட்டும்தான். வேற யார் அடிச்சாலும் இதெல்லாம் என்னடா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும். இன்னொன்னு அந்த இல்ல தம்மு இதுல போடுற அடிக்க சீனு. மட்டும் போறது இல்ல அவரு. இந்த படம் ஒரு மேஜிக்கா தான் இருக்கும். நம்ம அந்த லோக்கி பண்ணும்போது கொஞ்சம் வேற மாதிரி எதிர்பார்க்கலாம் விடுங்க. இல்ல எனக்கு அந்த விண்டேஜ் சீன் உள்ள வச்சு கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. கண்டிப்பா வெயிட் பண்ணி இருக்குது. பார்க்கலாம். என்ன போயிட்டு நீ இல்ல அது ரஜினிகாந்த் எனக்கு அது எப்படிப்பட்ட அவர் விண்டேஜ் ஸ்டைல்ல பார்க்கும்போது எப்படி இருக்கும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். விண்டேஜ் ஸ்டைல் நம்ம ஆல்ரெடி அததான் இதுல சொல்ல பார்த்த வரேன். மாதிரி. அதனாலதான் அந்த படத்தை வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கான ரீசனே பார்ப்போம். அது நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ஃபில் பண்ற மாதிரி இருந்தா பயங்கரம் தான். அதுக்கடுத்தது நான் பாத்தீங்கன்னா நான் தக் லைஃப் சொல்லுவேன். ஏன்னா தக் லைஃப் ஏன் சொல்றேன்னா, நாயகனுக்கு அப்புறம் மணி சார் காம்போ, கமல் சார் காம்போ, சிம்பு வந்து அதுல நடிக்க போறாரு, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு. அடாடா இதை விட என்ன வேணும் சொல்லுங்க. ஏஆர் ரஹ்மான், கமல் சாரு, மணி சாரு, சிம்பு. ஸோ நம்ம அந்த டைட்டில் டீசரே பார்த்துருப்பீங்க. அந்த யாக்குசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜப்பான் வேர்டு யூஸ் பண்ணி ஒரு அதுவே வேற லெவல் இருந்துச்சு அந்த படத்துல. அதுவே வந்து அந்த அளவுக்கு அன்றிச்சு. அதே மாதிரி நீங்க அந்த இன்னொரு டீசர் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டீசர்ல ஒவ்வொரு ஷாட்டும், அந்த கண்ணுல இருந்து காட்டுற ஒவ்வொரு கட்டும் கூட வந்து கமல் சார் யாரு, மணி சார் யாரு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான இதா இருந்துச்சு. ஸோ அந்த டீசர் வச்சு இந்த படத்தை நம்ம பார்த்தே வரண்டா அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஸோ தக்லைஃப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்து ராஜ்காம் ப்ரொடக்ஷன்ல வர அடுத்த படம் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விக்ரமோட மாசி சக்சஸ், அடுத்து அமரனும் பயங்கர பிளாக் பஸ்டர் சக்சஸ். நெக்ஸ்ட் இந்த படம் டைரக்டா மணிரத்னம், கமல், இந்த காம்போ வந்து ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கான்னு வியாபாரம் ஆகிறதுக்கு நாயகங்கள் என்ன பண்ணா தெரியும். டீசர்ல சிம்பு வந்து விரித்தனமான எனக்கு அந்த சிம்போட அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது கூட பயங்கரமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு படம் வந்து கமலை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்காது, சிம்போட ஆக்டிங் பயங்கரமா டிபெண்ட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டா நம்மள வந்து இந்த மாதிரி நம்மள ஒரு நாஸ்டாலிக் டைரக்டர் தான் லைட்டா ஒரு சின்ன சின்ன அடிவாகிறது பார்த்திருக்கோம். பட் எப்பவுமே இளமையா இருக்கிற ஒரே டைரக்டர் மணிரத்னம். ஸோ அவரோட ஆங்கிள் இந்த படம் வெறித்தனமா ரெண்டுக்கு ஏத்த மாதிரி அந்த படத்தை எடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. கண்டிப்பா. ஓகே, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க வந்து பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ற படம் கேள்விப்பட்டேன். இல்ல அது கண்டிப்பா எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா நம்ம உலகநாயகன் போது ரொம்ப வருஷம் கழிச்சு 2 பேரும் ஒண்ணு சேர போறாங்க. ஸோ அந்த லவ் சீனுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா லவ் சீன் எல்லாம் இருக்குமான்னு தெரியல, பட் ஆனா இருக்கும். என்னுடைய எதிர்பார்ப்பு இருக்குன்ற ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா மணி சார்னா லவ் இல்லாம அவர் வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவருடைய எல்லா படத்துலயுமே கம்பல்சரி ஒரு லவ் சீன் இருக்கும். அந்த லவ் சீன் எல்லாம் நம்ம யாரோ ஒரு வாழ்க்கையில கண்டிப்பா கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஆக்சுவலா இந்த வருஷம் ஸ்டார்டிங் ஒரு பயங்கர ஏமாற்றம். நம்ம சங்கரை எதிர்பார்த்தோம், சரி விடாமுயற்சி எதிர்பார்த்தோம். அது அப்படியே ஒரு இந்த மந்த் ஸ்டார்டிங்லயே அது ஒழிச்சு விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இந்த வருஷம் ஃபுல்லா எனக்கு தெரிஞ்சு ஒரு கோலகலமா இருக்கும். என்னடா மோஸ்ட் அப்படின்னு சொன்னா ஒன் லாஸ்ட் டைம் தளபதி 69 சொல்லலாம். ஏன்னா வினோத் மாதிரி ஒரு டைரக்டரு, அது விஜயோட லாஸ்ட் படம். ஸோ அது நம்ம படம் நார்மலாவே பயங்கர செலிப்ரேட் பண்ண போறோம், அது ஒன்றும் டவுட் இல்லை. ஸோ அவரோட எல்லாமே லாஸ்ட்ன்றதுனால ஒரு ஒரு எமோஷனல் அட்டாச் ஆயிருக்கு ஒரு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது. அது கூட 1000 crore அடிக்கிற சான்ஸ் இருக்குங்க. ஏன்னா தலைவனை இதுக்கு மிச்சம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு தியேட்டருக்கு வரவங்க நிறைய பேர் இதுக்கு சான்ஸ் இருக்கு. அதான் நேத்துதான் VTV கணேஷ் ஒரு குண்டை தூக்கி போட்டாரு பகவந்த் கேசரி ரீமேக்ன்ட்டு. இல்ல அது அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. அது நானும் நிறைய இடத்துல கேள்விப்பட்ட பகவந்த் கேசரி.
விஜய்க்கு ரொம்ப பிடிச்ச படம் ஒரு 4 வாட்டி பாக்குதான் கூட அவர் சொன்னாரு. பட் இது வந்து நிறைய பிரஸ் மீட்ல வந்து சின்னது என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல இந்த மாதிரி ஒண்ணு இல்லை, இது ஒரு இல்ல பொலிட்டிக்கல் இல்ல சைடுல அவங்க வந்து காம்போ வந்து அந்த அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கண்டிப்பா ஏன்னா இனிமேல் அவர் நடிக்கவே போறதுலன்னும் போது கண்டிப்பா அந்த எமோஷன் எல்லாருக்கும் ஹிட் ஆகும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அது ஒரு நல்ல படமா அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது நீங்க சொல்ற மாதிரி அதுவும் ஒரு 1000 crores பார்க்க வேண்டிய படமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. ஸோ ஏன்னா அது நெக்ஸ்ட் கூட வந்து நமக்கு வரப்போறது அக்டோபர்ல தான், இன்னும் நிறைய டைம் இருக்கு. எஸ் அதனால எஸ். அதுவும் ஒரு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி தான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நலன் குமாரசாமி வாத்தியார். அவரு ஆஹ் வர்றதே ஒரு 6-7 வருஷம் கழிச்சுதான் வராரு, அடிக்கடி வராரு. பட் எனக்கு கக்க போலாம் படம் நான் அப்ப காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். லாஸ்ட் படம் வருது, காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். காலேஜ் படிக்கும் அந்த படம் எல்லாம் ஒரு இது என்னடா இது வேற ஏதோ ஒரு சேனல்ல இருக்கு அப்படின்னு நமக்கு புதுசா இந்த சேனல்லாம் ஒரு அப்படியே ரியல் லைஃப்ல நடக்கிற மாதிரி ஒரு விஷயம். அதனால அந்த மாதிரி ஒரு மேஜிக் வந்து இந்த படத்துல இருக்குன்னு எதிர்பார்க்கறேன். ஸோ ரொம்ப ஒரு இல்ல வந்தா அந்த கண்டிப்பா பார்த்தே பிஜிஎம் அந்த டீசர் சாங்கே வேற லெவல் ரீச் ஆயிடுச்சு. கார்த்தி ஒரு ஆகணும். டான்ஸ் போடுவாரு, அதுதான் இன்னைக்கு ட்ரெண்டிங். அந்த சோ டான்ஸ்க்கு எல்லா போடலாம். சாங்கும் மேட்ச் பண்ணி வரும். அதுவும் ஒரு பயங்கரமான படம் தான். ஏகே நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆல்ரெடி என்ன கூலி கேட்டா சொல்லிட்டோம், நான் தக்லைஃப் சொல்லிட்டோம், அதை விட்டுட்டு உங்களுடைய சாய்ஸ் என்ன சொல்லுவீங்க? ஜி ஜிவிஎம் லவ் பார்த்திருக்கோம், மணிரத்னம் லவ் பார்த்திருக்கோம். இவ்வளவு ஏன் நம்ம வெற்றிமாறன் அவர் கூட லவ் கூட பார்த்திருக்கோம். ஆனா நம்ம கார்த்தி சுப்புராஜ் டைரக்ஷன்ல ஒரு லவ் மூவின்னும் போது எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஈகர்லா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நானு. ஏன்னா நம்ம சூர்யா சார் வந்து ரொம்ப நாளா இருந்து ஒரு கஷ்டமான நிலைமையிலே இருக்கு. ஸோ ஒரு காக்கா காக்கா மாதிரி இருக்குமா, இல்ல அயன் மாதிரி இருக்குமா, எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல நான் அது வந்து ரொம்ப ஒரு லவ் வித் கேங்ஸ்டர் மாதிரி சொல்றாங்க. எந்த அளவுக்கு நமக்கு தெரியாது. பட் அவரை கேட்டா இது ஒரு லவ் பேசஸ்ன்றாரு. ஆனா லவ் டீசர் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் லவ் வித் கேங்ஸ்டர் மாதிரி இருக்கு. பட் ஆனா உண்மைதான், ரொம்ப எக்ஸ்பெக்டட் மூவி தான். ஏன்னா கங்குவா அதுக்கு முன்னாடி வந்த படமெல்லாம் சரியா போல. அவருக்கு ஒரு ஆமா கண்டிப்பா, ஏன்னா முக்கியமான பிரச்சனை அவர் வேணான்னு சொன்ன வணங்கானிட்டு, அவர் வேணான்னு சொன்ன சார்பட்ட பரம்பரைட்டு, இந்த மாதிரி அவர் வேணான்னு சொல்ற படமெல்லாம் பயங்கரமா ஹிட் ஆயிடுது. பட் இது வந்து ஏன்னா இது வந்து ஒரு பயங்கரமான படம் தான் அவருக்கு. கண்டிப்பா கிளிக் ஆனா வேற லெவல்ல இருக்கும், அது எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா அந்த கண்டிப்பா கெட்டப்பா இருக்கட்டும், கார்த்திக் சுப்புராஜ் உங்களுக்கு தெரியும், அவர் குவிண்டன் டொராட்டினோ அதிகமா அந்த படத்தை இம்ப்ரெஸ் பண்ணி தான் எடுப்பாரு. ஸோ அவர் எப்பவுமே ஜிகர்தண்டா 2 எல்லாம் வேற லெவல் என்ஜாய் பண்ணுவோம் நம்ம ஜிகர்தண்டா 2 படத்தை எல்லாம். ஸோ அந்த கண்டிப்பா மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா ரெட்ரோ வந்து ஒரு நல்ல படம் தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா May 1 வரப்போ தலை பர்த்டே இன்னைக்கு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அது கூட. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற படத்துல மோஸ்ட் படத்தை சொல்லிட்டீங்க. பட் ஆனா அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுடைய புறநானூறு வர்றதா இருக்கு. புறநானூறு டைட்டில் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் முருகதாஸ் படம் அது ஒண்ணு வெயிட்டிங்ல இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஹீரோஸுடைய படமும் நிறைய இருக்கு. சின்ன சின்ன ஹீரோனா நம்மள இல்ல அடிக்க வருவாங்க, தனுஷ் அது விட்டுட்டோம் டைரக்டோ பாத்தீங்களா? ஹீரோ சொல்லி வர்ற தனுஷ் தூ தனுஷ் இட்லி கடை இருக்குது. இட்லி கடை இருக்கு. அது வந்து ஏதோ அவரு ஜிபி குபேரான்னு ஒரு இது படம் இருக்கு. ஜிபி கூட வேற ஃபைட் வச்சிருக்காரு, பாக்ஸிங் வச்சிருக்காரு, குபேரன் இருக்கு. சோ இல்ல இந்த வருஷம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போனா 10-15 படம் சொல்லிட்டே போலாம். பட் ரொம்ப ஆன்டிசிபேட்டடா நம்ம எதிர்பார்க்கிற படம். ஏன்னா விடாமுயற்சி கூட நீங்க சொல்லாம போக முடியாது. ஏன்னா இன்னைக்கு அஜித் சார் பண்ணிருக்கிற மேஜிக் எல்லாம் விடாமுயற்சியே வேற லெவல் இருக்குன்றதான் நம்பிக்கை. சோ கண்டிப்பா நம்ம வந்து போன வருஷம் என்னென்னலாம் புலம்பணுமோ அது எல்லாத்தையும் தீக்கிற மாதிரி இந்த வருஷம் தமிழ் சினிமா அமைஞ்சா வேற லெவல் என்ஜாய்மெண்டா இருக்கும். நம்ம சொல்ல எல்லா படமே பிளாக் பஸ்டர் ஆகணும், பெரிய ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய்.